ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டரான பீட்டர் சிசார்ட் அவர்கள் பாருங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு பார்க்கும்போது உக்ரைனை கொண்டு வந்து இயூல சேர்த்துறேன் அப்படி இப்படிங்கிறவங்களும் சொல்லாதீங்க. அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். யூரோப்பியன் யூனியனும் முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் இப்போதைக்கு பேசுறதுக்கே இது ரொம்ப ஜாஸ்தி. இது போல விஷயத்த பேசுறதே ஜாஸ்தி. நீங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல இணைக்கிறீங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு பண்ணா ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டரான பீட்டர் சிசார்ட் அவர்கள் தரப்பு இவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த போரோட தீவிரத்தன்மை இப்போ சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருந்தோம். 20 வயசு நபர் பின்லாண்டோட மெர்சனரி உக்ரைனுக்கு ஆதரவாக போராடுற நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது போல. அதாவது ஆள் பற்றாக்குறை இருக்கு. யூரோப்ல இருக்கக்கூடிய பல நாடுகளும் இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அமெரிக்கா முன்னெடுத்த அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா மார்ஷல்லா திரும்பவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா விஷயம். எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கணும். பட் ஆனால் ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஸோ இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிய போறதில்ல. அது மட்டும் இல்லாமல் மொபைலைசேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த லாவையும் பாஸ் பண்ணிட்டாங்க. மொபைலைசேஷன் மார்ஷல்லா ரெண்டுமே ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ வளைச்சு வச்சு பிடிப்பாங்களா இல்லையா? அதுக்கான வீடியோ பதிவுகள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான சில விஷயங்கள் இதுல சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விட்டா போதும் அப்படிங்கிற எவ்வளோ தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க உக்ரைன்ல இருந்து. இந்த சமயத்துல 18 வயசுல இருந்து பிடிக்கிறாங்க. மொபைலைசேஷன்லாம் இது பண்ணது அப்படின்னா 18 வயசுல இருந்து இதுக்கு மேல இது போல ஃபோர்ஸ்ஃபுல் மொபைலைசேஷன் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு ஆலா அவர்கள் இந்த வீடியோவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான், இது ஃபுல் பேர் வரல, இவங்க ஜூனியர் லூட்டனன்ட்டு. இவங்க தான் இந்த ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறாங்க இல்லையா, அந்த 18லேருந்து 24 வரைக்கும். ஸோ அவங்களோட ட்ரைனிங் கமிட்டி மாதிரி அதில் ஒரு மெம்பர்னு வச்சுக்கோங்களேன், இம்பார்ட்டண்டான ஒரு மெம்பர். உக்ரைனோட சேனல் பார்த்தீங்கன்னா மீட்டிங் இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 500 பேர் பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிறாங்க. 500 தான் சேர்ந்துக்கிறாங்களாம்மா. வாலண்டியராக அவங்களே விருப்பப்பட்டு சேர்ந்தது 500 பேர் தான். அதில் பார்த்தீங்கன்னா மெக்கனிஸ்ட் பிரிகேடில் தான் அதிகமாக விருப்பமாக போய் சேராங்க. ஏன்னா அவங்க தான் ஃப்ரண்ட் லைனாக துப்பாக்கியை சுட்டுட்டு ஓடணும். ஏன்னா டேங்க் டிரைவரு, ஆர்ட்லரி கமாண்டரு இவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கறதுனா ரொம்ப டைம் எடுக்கும். அந்த எக்யூப்மெண்ட்டை பழகி இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. துப்பாக்கி கொடுத்தா சுட்டு ஓடுறதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அது போல் விருப்பப்பட்டு அதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் பிடிக்கிறவங்கள ரொம்ப ஷார்ட் பீரியடில் ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரண்ட் லேண்ட் பண்ணனால இது போல் மெர்சனரிஸ் தான் சாகுறாங்க அப்படின்னு போல புரிஞ்சுக்கூடியது. ஏன் அந்த அளவுக்கு தேவை? ஏன் இவ்வளோ தூரம் எடுத்தோடனே ட்ரைனிங் கொடுத்தாங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா ரஷ்யா அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்ல பெருமளவில் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆள் பலம் அதிக அளவில் தேவைப்படுறதுனால இதெல்லாம் வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 நடந்த கதை தான். இப்போ நம்ம மீடியாக்கள் இருக்கனால இது பெருசாக தெரியுது. பட் காமன் நடக்கக்கூடிய விஷயம் தான். போர் பெருமளவு நடந்துட்டு இருக்கும்போது இது போல விஷயங்கள்லாம் காமனான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியா எல்லாமே இருந்தோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதிர்வலைகள் இல்லாமல் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இது போல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல விருப்பப்பட்டு சேரக்கூடிய பிரிகேட்ஸ் எது அப்படின்னா 72 அப்புறம் 92வது பிரிகேட்ஸ்ல இருந்து சேர்றாங்க அப்படிங்கிற இவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சரி, ஓகே, இது போல பிடிக்கிறாங்க, இது பண்றாங்க. இதுக்கு மேல ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் வருமா? துருக்கியில வச்சு பேசினாங்களே என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகளா வருது இல்லையா? இதுல என்னன்னா துருக்கி தரப்புல இருந்து தெளிவுபடுத்திக்கிறாங்க. ஏங்க அவங்க சொல்லலாம் இவங்க சொல்லலாம்னா பேசாதீங்க. பேச்சுவார்த்தை நடக்கிறது உண்மைதான். கருங்கடல் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறது உண்மைதான். நாங்க என்ன செய்யறோம்னா பிரான்ஸ், யூகே அப்புறம் உக்ரைனை கூப்பிட்டு உட்கார வச்சுதான் பேச்சுவார்த்தை பண்றோம். ரஷ்யால அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலீங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்புன்னு தெளிவுபடுத்திக்கிறாங்க. நான் உருட்டு விட்டுறாங்கப்பா. மீடியாக்கள்லாம் நம்பி எந்த செய்தியுமே பேச முடியாது போல தெரியுது இதுக்கு மேல அப்படிங்கிறது போல இருக்கு. இது எப்படியோ துருக்கி தரப்புன்னு இது போல தெளிவுபடுத்திக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இங்க பேச்சுவார்த்தைங்கிறது இவங்களா சேர்றாங்க. ஸோ இங்க ஒரு அணி சேருதா? நார்மலா இது செய்யற விஷயம் தான். இதே துருக்கி பாத்தீங்கன்னா இதே யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து இதே கிரீமியன் வார்ல வரலாறுல பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிச்சவங்க தான். ஸோ அதே போல திரும்பவும் நடக்க போதா? கருங்கடல்ல பாத்தீங்கன்னா துருக்கியை பிணைக்க போறாங்களா? அதாவது துருக்கி அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா இருக்கு, யூரோப்புக்கு ஆதரவா இருக்கா அப்படின்ற கேள்விகள் இங்க வருது. இதுலதான் பாத்தீங்கன்னா இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் கேமோட நுணுக்கங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இது போல மாறி மாறி எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா சாங்ஷன் போடுறாங்க யார் மேல? சைனா மேல. அப்ப சைனாவோட பொருளாதாரத்துக்கு நெருக்கடி வருது. சைனாவோட பொருளாதாரத்துக்கு நெருக்கடி வந்துச்சுன்னா ரஷ்யாவோட இணைஞ்சிருவாங்க. அப்படி ரஷ்யாவோட இணையக்கூடாது அப்படின்னா சீனாக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு சில நாடுகள் வேணும். ஸோ வாலண்டியரா ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்யறாரு? யூரோப்புக்கு பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கிறதுனால யூரோப் வேற வழி இல்லாம சீனா கூட போய் சேர்ற மாதிரியான சூழ்நிலைகள் வருது. ஆனா இது எல்லாமே இந்த சகுனி ஆட்டம் இல்லையா? ஸோ அது போலதான் இது. அமெரிக்கா விலகி நிற்கிறதுனால
சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் சேர்த்திக்கிறாங்க. ஸோ அப்படி சேர்த்துறதுனால சீனாவுக்கும் வேற வழி இல்லை, எக்கனாமிக்கலி பின்னடைவை சந்திக்கிறதுனால சீனாவும் யூரோப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ யூரோப் யாரோட எடுத்து சண்டை பிடிச்சிட்டு போறாங்க? ரஷ்யாவை எடுத்து சண்டை பிடிச்சிட்டு போறாங்க. ஸோ இப்படி செய்யறதுனால ரஷ்யாவும் சைனாவும் நட்பா இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் விலக்கி வைக்கலாம். அதாவது யூரோப்பியன் யூனியன் இப்போ என்ன டிமாண்ட் வைப்பாங்க, இங்க பாருங்க, ரஷ்யா எங்களோட எதிரி, நீங்க அவங்களுக்கு எதிர்த்து செயல்பட்டீங்கன்னா நாங்க ஏதாவது செய்யலாம். அதாவது பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ இது போல சகுனி ஆட்டம் மாதிரி எல்லாத்தையும் செய்யலாமா அப்படிங்கிறது போல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, நம்மளுக்கு அழுத்தங்கள், ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று பங்களாதேஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல போர் வந்துருமான்ற பதட்டம். ஸோ இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஸோ அழுத்தங்கள், கேம், ஜியோபாலிட்டிக்கல் கேம்ங்கிறது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி பண்றதுனால சீனாவும் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அமெரிக்கா டாரிஃப் போட்டு இப்போ 245%ங்கிறாங்களே, அதாவது அமெரிக்காவோட ஷேர் மார்க்கெட் வீழ்ந்துடக்கூடாது, இது ஃபுல் ஃபிளஜ்டா போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் போடுற டாரிஃப் போட்டதுதான், அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆனா அமெரிக்கா இந்த டவுன்ஃபால்ல போயிட்டே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை எடுக்கணுன்றதுக்காக பாஸ்ன்னு சொல்றாரு. ஆனா அது எதுவுமே வந்து ஆக்சுவலா பாஸ் கிடையாது, அது எல்லாமே இருக்கிற ஒரு விஷயம்தான். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போல தெரியுது, சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர அது நடைமுறையில ட்ரேடு வாருங்கிறது ட்ரேடு வார் தான். அது கண்கட்டி விதியா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இது வெட்ட வெளிச்சமாகும், அதுக்கப்புறம் தான் அது ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது வரைக்கும் அப்படியே ஃப்ளோட்டிங்லயே கொண்டு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் இது போல செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ ஜியோ பாலிட்டிக்ஸ் மூல ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சிருச்சு. மீண்டும் ஒரு கிரீமியன் வாருங்கிறது யூரோப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரஷ்யாவுக்கும் மேற்குலக நாடுகள், அதாவது குறிப்பா யூரோப்பியன் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல இருக்கு. இந்த கிரீமியன் வார்ல அனுப்பிடுறாங்க. அதுக்குதான் செர்பியா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா சைடு போற மாதிரி தெரியுது. இதுல சில நாடுகள்லாம் மத்தியஸ்தம் நடுவு நிலையில இருக்கிற மாதிரி தெரியுது. சில நாடுகள்லாம் போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கலாம் ரெடி ஆயிட்டாங்க. உதாரணத்துக்கு பிரிட்டன், பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, போலாண்டு. ஸோ இவங்களாம் ரெடி ஆயிட்டாங்க. இதுல வந்து துருக்கியை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இவங்களுக்கு ஆதரவா சீனாவை சேர்த்திக்கிறாங்க. இந்த சமயத்துல மிடில் ஈஸ்ட்ல வச்சு காய்களை நகர்த்துறாங்க அப்படின்னா அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அமெரிக்கா சீனாவை பார்த்துக்குவாங்க, யூரோப் ரஷ்யாவை பார்த்துக்குவாங்க. ஸோ பிரிச்சு வச்சு ரெண்டு பேர்த்தையும் கவனிக்கலாம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல ஒரு திட்டம் போட்டுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நடக்க போகுது, இல்லை என்ன மாதிரியான விளைவுகள் இதனால வரப்போகுது, சீனாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நண்பர்கள், நாங்களாம் வந்து அந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த ஒரு உரசல்லாம் கிடையாது, எங்களுக்குள்ள ட்ரேடு ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்களோட சொல்றாங்க. இதே மேலே போயிருமா அப்படிங்களோட கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஆளை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து ஆளுங்கெல்லாம் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அடிக்கிறது, இந்த பெஸ்டிசைட் அடிப்பாங்க இல்லையா, என்ன சொல்றது, ஃபெர்டிலைசர். ஸோ அது போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோபோஸ் கிளம்பி இறக்கி விட்டுருக்காங்க. டெர்மினேட்டர் படம் ரியலாயிரம் போலா இருக்கே அப்படிங்கிறது போல நான் கமெண்ட் செக்ஷன்ல பார்ப்போம், கமெண்ட் பண்ணுவீங்க. டெர்மினேட்டர் படம் போலையே இல்லை ஆயிடுச்சு அப்படிதான் இது இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த கட்ட யுத்தம் அப்படிங்கிறது போல வருது அப்படின்னா இது போல ரோபோஸ் களமிறங்கி சண்டை பிடிச்சிக்கோ அப்படிங்கலாம் மாற்று கருத்தே இல்லை. பெஸ்டிசைடுக்கு பதிலாக ஃப்ளேம் த்ரோவரு, அதுக்கு பதிலாக ராக்கெட் லான்ச்சரு, அதுக்கு பதிலாக துப்பாக்கி வச்சா என்ன ஆச்சு அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உக்ரைனை ஆள் பிடிக்கிற சட்டம் இருக்குது, ஆளை பிடிச்சிட்டு இருக்காங்க, சில எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேட்டபிள் இது இருக்கு இல்லையா, அதான் இந்த டயர்ல வந்து காத்து நிரப்பினோம்னா மிதக்கலாம், அதை வச்சே நம்ம தப்பிச்சு ஓடிடலாமா அப்படிங்கிற டெனிஸ் டிரைவர்லாம் தப்பிச்சோட பார்த்துக்கிறாங்க. ஸோ உக்ரைனோட பார்டர் காசு வந்து அங்கே எங்கே போயிட்டு இருக்கிறீங்க, இங்கே வாங்க அப்படிங்கிறத பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இது போல தப்பிக்கிறவங்களையும் விடுறதில்ல, இது வேற கதை. ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரோன்கள் இது போல வருது, அதுவும் கிரவுண்ட் ட்ரோன்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா ஏஐ வந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு ஆள் உட்காந்து ஆப்ரேட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணும்போது சிக்னல்லாம் ஜாம் ஆயிரும். ஸோ எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் அந்த கிரவுண்ட் ட்ரோனை வந்து இயக்கணும். அதுதான் எதிர்காலம், ஃபியூச்சரிஸ்டிக் வார் அப்படிங்கிறது அதுதான். அதுவே முடிவெடுத்து அதுவே போய் நேக்கா வண்டி ஓட்டணும். இப்போ அதுக்கு யாரு ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதை தூக்கி அப்படியே சைடில் வச்சுருங்க. இதுதான் இருக்கக்கூடிய ரியாலிட்டியான ப்ராப்ளம், இந்த கிரவுண்ட் ட்ரோன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஃப்ளையிங் ட்ரோன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அதை தூக்கி அப்படியே சைடில் வச்சிருங்க. இப்போ ஒரு செய்தி உக்ரைன்ல வருது, அதாவது டிரைவிங் டெஸ்ட் பண்றாங்க இல்லையா, புதுசா லைசன்ஸ் எடுக்கிறவங்க டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போவாங்க. ஸோ அப்படி போகும்போது டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார், இந்த இன்ஸ்பெக்டர் இருப்பார், டிரைவிங் இன்ஸ்பெக்டர், அவர் டெஸ்ட் பண்ணுவதான் செய்வார். ஆனா இந்த நபர் ஓட்டும் போது அவர் என்ன செய்யறாரு, அந்த நபர் ஆக்ஷன் எப்படி இருக்கு, பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பல டேட்டாஸையும் ஏஐ கலெக்ட் பண்ணி அது ரிசல்ட் கொடுக்கும். இந்த நபர் கரெக்டா வண்டி ஓட்டிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதோட.
அதாவது வண்டி ஓட்ட பழகக்கூடிய நபர் எப்படி இருக்காங்க, இந்த ட்ரைனிங் டேட்டா அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா, நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் அது தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறதுல. ஸோ இது போல பிகினர்ஸ் எப்படி வண்டி ஓட்டுறாங்க, அது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி, இப்படி வண்டி ஓட்டணும் இப்படி வண்டி ஓட்டக்கூடாதுங்கிறத ஏஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைசன்ஸ் எடுக்கிறவங்க கற்றுக் கொடுக்க போறாங்க. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஏஐ தெரிஞ்சுக்கிட்டதுனால ஏஐ ப்ராப்பரா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடும். ப்ராப்பரா வண்டி ஓட்டுறவங்க ஓட்டுறாங்க அப்படின்னா எப்படி ஓட்டணுமோ அந்த டேட்டா தான் தெரியும். இப்போ ஓட்ட தெரியாதவங்கள ஓட்டி காட்ட சொல்லணும்னா அப்ப அப்படின்னா எது ஓட்டக்கூடாதுன்னு ஏஐக்கு தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது போல வேலைகள் இறங்கியிருக்கிறாங்கன்னு அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்றாங்க. இது வதந்தி. ஆனா செய்திங்கிறது ஏஐ இருக்கு இல்லையா, ஏஐ வந்து இதுக்கு மேல இன்ஸ்பெக்டரை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்ட்டு கேள்விகள் போயிட்டு இருக்கு. அது போல ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவு அட்டாச் பண்ணிக்கிற பாத்துக்கங்க. அதாவது இதை வந்து இது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க அனலிஸ்ட் தரப்பு வந்து இது போல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த டேட்டாஸ் எடுத்து ஏஐ பண்ணும்போது நம்ம எப்படி போகணும் எப்படி போகக்கூடாது, பள்ளம் வந்துனே எப்படி பண்ணும் மேடு வந்துனே எப்படி பண்ணுன்ற விஷயங்கள் அந்த ஏஐக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏஐல வந்து எல்லா டேட்டாஸும் கொடுக்க அதுக்கேற்ற மாதிரியான ஏஐ செக்ரிகேட்டை அதுக்கான வேலைகள் செய்யும். இதுல வந்து சுப்பீரியர் ஏஐ இது போல பல ஏஐ சொல்றாங்க. பட் ஆனா இப்ப இருக்கிறதுலாம் ட்ரெயின்டு ஏஐ, டேம்டு ஏஐ அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. டேம் பண்ணப்பட்ட ஏஐ நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரியான செயல்களை செய்ய வைக்கிறதுக்கு மட்டுமே இந்த ஏஐ எல்லாம் யூஸ் ஆகும். அதுவே சுயமா சிந்திச்சு செயல்படுற மாதிரியான ஏஐ எல்லாம் இப்போ வரைக்கும் யாரும் பண்ணல, அதை பண்ணவும் மாட்டாங்க. இருந்தாலுமே அது சைலண்டா இருக்கும், எதுலையும் கனெக்ட் ஆகாம தனியா வச்சு ரிசர்ச் மாடியூல்ல மட்டும் அதை செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டேம்டு ஏஐகளை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்க, இது போல டேட்டாஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கா, எஃபெக்டிவா இருக்கா, என்ன ஏதுங்கெல்லாம் பார்த்தலாம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் ரஷ்யா. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா எஃபிவி ட்ரோன்களுக்கு தான் கேபிள் ட்ரோனை யூஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுத்துச்சுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ என்ன பண்றாங்கன்னா களத்துல கொஸ்டான்டினிஃப்காக்குள்ள, அதாவது ரேஞ்ச் ஜாஸ்தி 20 கிலோமீட்டர் ரேஞ்சு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது எப்போ 1.5 மாசத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு கேபிள்லாம் வருமாப்பா அப்படிங்கிற போல நம்ம யோசிப்போம். நீங்களும் நான் சொல்றேன் ஏதோ சொல்றேன் அப்படிங்கிறது போல நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனா இப்போ ரஷ்ய தரப்புல இருந்து காமிகாசி ட்ரோன்கள், சாகி ட்ரோன் மாதிரி வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்ல சாகி ட்ரோன்ல இதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரோன் ரெடி பண்ணிக்கிறாங்க. கேபிள் ட்ரோன்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன். ஸோ எலக்ட்ரானிக் வார்ஃபேருங்கிறது இதுக்கு மேல வேலையே இல்லை, அது மாதிரி ஒரு தொழில்நுட்பமே இல்லை, அது வேஸ்ட். கேபிளை கட் பண்ணா மட்டும்தான் இது போல ட்ரோன்களை செயலிழக்க வைக்க முடியும். அந்த ட்ரோன் வெடிக்கிற வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரோனோட கண்ட்ரோல்ங்கிறது ஆப்ரேட்டர் கிட்ட இருக்கும். ஸோ தொலை தூரத்துல இருந்து இது போல காமிகாசி ட்ரோன்கள் ஏவி வர்றதுனால இலக்க துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். ஆனா இதுல இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த கேபிள்கள் ஒரு பகுதியிலிருந்து அதிகமா யூஸ் பண்ண ட்ரோன் ஆபரேட்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது தெரிய ஆரம்பிச்சோம். அந்த கேபிளை ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு போக முடியாது. ஏன்னா தொலை தூரத்துல சேஃபான ஒரு பகுதியில் தான் உட்காந்து யூஸ் பண்ணுவாங்க. வளைஞ்சு வெவ்வேறு வழியில போயிட்டு வர்றதுனால இதை செய்யறதுக்குலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா இன்கேஸ்னாலும் இதுவும் ஒரு டிராபேக் தான். அந்த கேபிளை வந்து யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண முடியும் ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இது போல சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா அட்வான்டேஜ்ங்கிறது துல்லிய தாக்குதல்கள் செய்ய முடியும், இழப்புகள் பெருமளவுல செய்ய முடியும். இந்த காரணத்தினால எப்படி உக்ரைன் இதை கடந்து வர போறாங்க, ஏன்னா இது மிக பெரும் இழப்புகளை சந்திக்க வச்சிடும். இப்போ களத்துல ஃபுல் ஃப்ரண்ட்ல ரஷ்யா ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. 18 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க உக்ரைன். மார்ஷல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்போ இவ்வளோ இக்கட்டான சுச்சுவேஷன்ல ரஷ்யா எந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்க, டேங்குகளில் அரைநயம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் பார்த்தோம். ரெண்டாவது கேபிள் ட்ரோன்கள் வந்துச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நெட்டு போட்டுருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ காமிகாசி ட்ரோன்களுக்கு ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இதுபோல பல ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்கன்னா டெக்னாலஜிக்கலி ரஷ்யா கிட்டே இப்போ ஒரு சுப்பீரியாரிட்டி இருக்கு, ஃபயர் பவர் சுப்பீரியாரிட்டி இருக்கு, மென் பவர் சுப்பீரியாரிட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து உக்ரைன் மேற்குலக நாடுகளான சஸ்டெயின் ஆக முடியுதா இல்லை பின்னடைவை சந்திப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.